Okay guys, our next topic is cobb-douglas production function. So cobb-douglas production function வந்து ரெண்டு பேர் வந்து கொடுத்துருக்காங்க. அது வந்து W cobb and Paul H Douglas. ஓகே, ஸோ இது வந்து இந்த ஃபங்க்ஷன் வந்து என்ன ஸ்பெசிஃபை பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே, கொடுத்த இன்புட்டை வச்சு நம்ம எவ்வளோ அவுட்புட் ப்ரொடியூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து சொல்கிறது தான் இவங்களோட ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷன். ஸோ லைக் கேபிட்டல் அண்ட் லேபர் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. கேபிட்டல் அண்ட் லேபர் வந்து எந்த ப்ரொபோர்ஷனில் ஆர் எந்த ரேஷியோவில் யூஸ் பண்ணி அவங்க வந்து எவ்வளோ அவுட்புட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது டிஸ்கிரைப் பண்ணுறது தான் cobb-douglas ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷன். ஓகே, ஸோ லெட் அஸ் கோ இன் டீடைல். cobb-douglas production function was developed by Charles W. Cobb and Paul M. Douglas based on their empirical study of American manufacturing industry. So American manufacturing industry ஒரு empirical study வச்சு அவங்க வந்து கண்டுபிடிச்சது தான் இந்த ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷன், cobb-douglas ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷன். யார் ரெண்டு பேரும்? H. Douglas and Charles W. Cobb and Paul H. Douglas are the two persons who introduced this production function. Okay, it is a linear homogeneous production function which implies that the factors of production can be substituted for one another up to certain extent only அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு certain extent வரைக்கும் நம்மக்கிட்ட இருக்கிற இன்புட் ஃபேக்டர்ஸை வந்து சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். சம்டைம்ஸ் வந்து கேபிட்டல் அதிகமாக தேவைப்படும், லேபர் கம்மியாக தேவைப்படும் இல்லையா? அந்த மாதிரி டைப்பில் வந்து என்ன பண்ணணும், நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இன்ஸ்டெட் ஆஃப் லேபர் நம்ம கேபிட்டல் வந்து அதிகம் பண்ணிக்கலாம். சம்டைம்ஸ் கேபிட்டல் கம்மியாக தேவைப்படும், லேபர் அதிகமாக தேவைப்படும். அந்த மாதிரி தேவைப்படுற சுச்சுவேஷன்ஸ் தகுந்த மாதிரி சப்ஸ்டியூட் பண்ணிக்கிற ஒரு ஆப்ஷன் வந்து இந்த ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷன் உங்களுக்கு இருக்கிற ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷனில் இருக்குது. ஓகே, ஸோ திஸ் இஸ் கால்ட் as cobb-douglas ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷன். அண்ட் இவங்க இந்த ஃபங்க்ஷனோட டெஃபினேஷன் பார்த்தீங்கன்னா Q is equals to AL alpha K beta. ஸோ இங்கே Q என்ன டினோட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவுட்புட். ஓகே, ஸோ A என்ன டினோட் பண்ணுது? ஒரு பாசிட்டிவ் கான்ஸ்டன்ட். அண்ட் K is denoting capital and L is denoting labor. ஓகே, ஸோ இந்த ஆல்ஃபா பீட்டா வந்து என்ன வந்து ஷோ பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் எலாஸ்டிசிட்டி கோஎஃபிஷியன்ட்ஸ் ஆஃப் அவுட்புட்ஸ். ஓகே, ஸோ ஒரு அவுட்புட்டோட வந்து எலாஸ்டிசிட்டி கோஎஃபிஷியன்ட்டை டினோட் பண்ணுறது தான் ஆல்ஃபா அண்ட் பீட்டா. அண்ட் யூ கேன் see here if beta is equals to 1 minus alpha, since alpha plus beta is equals to 1, denoting the constant returns to scale. Okay, நீங்கள் இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் டு 1 வந்துச்சுன்னா கான்ஸ்டன்ட் ரிட்டர்ன்ஸ் டு ஸ்கேல். ஓகே, நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ஈக்குவல் டு 1 வந்துச்சுன்னா constant returns to scale. less than 1 வந்துச்சுன்னா alpha plus beta is equals to less than 1 வந்துச்சுன்னா diminishing returns to scale. ஓகே, அதே மாதிரி greater than 1 வந்ததுன்னா increasing returns to scale. ஓகே, ஸோ ஈக்குவல் டு 1 ஈக்குவல் டுனா கான்ஸ்டன்ட், லெஸ் தேன்னா டிமினிஷிங்னா டிக்ரீசிங். ஓகே, ஸோ greater than 1னா increasing. ஓகே, ஸோ you need to remember these three functions. And coming to ஸோ அதுதான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க, கான்ஸ்டன்ட் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ cobb-douglas ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷன் கன்சிடர்ட் only two factors like cobb-douglas ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷன் in a specific standard equation applied in describe how much output can be made with the capital and labor. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இவங்க ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷன் மெயினாக வந்து என்ன வந்து டிஸ்கிரைப் பண்ணுதுன்னா, நம்ம வந்து எவ்வளோ மேக்ஸிமம் அவுட்புட் ப்ரொடியூஸ் பண்ண முடியும், நம்மக்கிட்ட இருக்கிற அவுட்புட் வச்சு எவ்வளோ மேக்ஸிமம் அவுட்புட் ப்ரொடியூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத வந்து டிஸ்கிரைப் பண்ணுறது தான் cobb-douglas ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷன். ஓகேவா? ஸோ த ரிலேட்டிவ் ஷேர்ஸ் ஆஃப் லேபர் அண்ட் கேபிட்டல் இன் டோட்டல் அவுட்புட் கேன் ஆல்சோ பி டிட்டர்மைன். ஸோ த லேபர் அண்ட் கேபிட்டலோட ஷேர்ஸை ஆல்சோ we can determine. எவ்வளோ ஷேர் லேபருக்கு போயிருக்கு, எவ்வளோ ஷேர் கேபிட்டலுக்கு போயிருக்கு அப்படிங்கிற விஷயத்தை வந்து டிட்டர்மைன் பண்ண முடியும் by using this cobb-douglas production function. Okay, it is still used in analysis of economies of modern developed and stable nations in the world. Okay, ஒரு ஸ்டேபிள் நேஷன், ஸோ இந்தியா மாதிரி ஒரு எக்கானமி வந்து அனலைஸ் பண்ண முடியும் by using cobb-douglas production function. Okay, and coming to the next one, production takes place only when both factors are employed. ஸோ ப்ரொடக்ஷன் வந்து எப்போ லேபர் அண்ட் கேபிட்டல் இது ரெண்டுமே இருக்கணும். ஒரு அவுட்புட் ப்ரொடியூஸ் பண்ணால் போத் லேபர் அண்ட் கேபிட்டல் ரெண்டுமே இருக்கிறப்ப மட்டும்தான் நம்ம அவுட்புட் ப்ரொடியூஸ் பண்ணுவோம். ஏது ஒன்றும் இல்லைனாலும் we can't produce the output. Okay, so the next one is labor contributes 3/4 of production and capital contributes 1/4 of production. Okay, ஸோ லேபர் வந்து எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3/4.
3/4 வந்து labor, okay, and 1/4 வந்து capital. Okay, remember these points. Okay, and coming to next one, the elasticity of substitution between the factors is equal to 1. So நம்ம substitute பண்றோம் இல்லையா, கேபிட்டலுக்கு பதிலா லேபருக்கு பதிலாக கேபிட்டல், அது வந்து அதோட ரேஷியோ வந்து ஈக்குவல் டு 1ல இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தீஸ் ஆர் அபவுட் cobb-douglas production function. Here you need to remember the definition and the formula and the 3 conditions: constant, diminishing and increasing. Okay, and few factors that determine the this production function. Okay, thank you.